Guys, this is a new assignment. இந்த ஃபர்ஸ்ட் சீனில் வர கார் சேசிங் பேங்காக்ல போயிட்டு விஜய் ஒரே ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு கார் சேசிங் பயங்கரமாக அங்கே நடக்கிறது நம்ம நல்லா பார்க்குறோம். எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அந்த சேசிங்கில் ஸ்னேகாவும் கூட இருக்காங்க. Spy. He is a goat of sats. ஆக்சுவலாக இந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனாக இருக்கும். ஏதோ ஒரு பொருளுக்காக ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ளே பிரபுதேவா, விஜய், பிரசாந்த், சாட் டீம் உள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக பெரிய ஒரு ஃபைட்டே அங்கே நடக்க போகுது. அது வந்து தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. இதில் ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா அவர் பேராஷூட்லேருந்து இறங்கும் போதே வந்து கோட் ஷூட் போட்டு தான் வராரு. லைக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செட்டிங் வச்சிருப்பாரு அவர். ஆக்சுவலாக மங்காத்தாலையுமே இதே ஒரு யூனிஃபார்ம், பட் ஆனால் அஜித்துக்கு ஒயிட், விஜய்க்கு பிளாக் கொடுத்துரு. மாநாடுலுமே இதே ஒரு ட்ரெஸ் கோடு தான் இருக்கும். அதே ஒரு மாதிரி கோட் மாதிரி போட்டுக்கிட்டு சிம்புக்குமே ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த சீன் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி கோவா படத்துலையுமே வந்து எல்லாருமே வந்து அந்த கிளைமேக்ஸ் சீனில் இந்த மாதிரி கோட் ஷூட் போட்டுருந்தா வந்து கிளைமேக்ஸ் சீன் அது அமைகிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்படி பார்க்குறப்போ இந்த சீன் வந்து பயங்கரமான ஒரு மாஸ் என்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் தான் அவர் இருந்திருக்காருன்றது நல்லா தெரியுது. ஏஜ் ஆன அப்புறமும் ஏன் இங்கே வராட்டுறது இந்த சீனை பொறுத்தவரைக்கும் என்ன எதுன்றது தெரியல. இந்த முழு ஸ்க்ரீனுமே வந்து ப்ளூ டோனில் தான் அமைஞ்சிருக்கு. He is a goat of sats. இங்கே அவர் சாட்ஸ் பற்றி சொல்லும் போது இதுலேயுமே வந்து ஒரு ப்ளூ டோன் தான் இருக்குது. எங்கேயும் வந்து அந்த ப்ளூ டோன் தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து யார் மாட்டிருக்கிறது பார்த்தோன்னா, அதாவது சன் விஜய் வந்து மாட்டியிருக்காரு. அவரை யார் இன்ட்ராக்ட் பண்ணுறது பார்த்தோன்னா பிரபுதேவா. ஸோ அவரோட ஷர்ட் கோட் பார்த்துக்கோங்க, க்ரீன் கலரில் இருக்கு. இந்த சீன் தான் வந்து ஃபுல் மூவியுமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சீனில் தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன் இந்த ஒரு ஃப்ரேமில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு விஜய் அவர் உள்ள அந்த டெரரிசம் ஸ்குவாட் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகும்போது வர யூனிஃபார்ம் தான் இங்கேயும் அவர் போட்டிருக்காரு. அடுத்து அவரோட பையன் விஜய் ஸ்குவாடில் மாட்டியிருக்காரு. ஏதோ ஒரு டெரரிசம் அட்டாக் பண்ணியோ இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியோ இல்லைனா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியோ தான் மாட்டியிருக்காருன்றது தெளிவாக தெரியுது. அதுவும் யார்கிட்ட மாட்டியிருக்காருன்னா விஜயோட ஃப்ரெண்ட் பிரபுதேவாகிட்டே மாட்டியிருக்காருன்றது தெளிவாக தெரியுது இந்த சீனை பொறுத்தவரைக்கும். அவரோட 2 கையோட ஆங்கிளும் பார்த்தாலுமே தெரியும். ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு 90 டிகிரி உள்ள ஒரு ஆங்கிள் அதில் இருக்காது. ஃபார் 75 டிகிரி மாதிரி ஒரு ஆங்கிள் தான் இருக்கும். இதுலேருந்து தெரியுது அது வந்து பிரபுதேவான்றது. பின்னாடி நிற்கிறது வந்து விஜய்க்கோ இல்லை வந்து விஜய் வந்து அவங்களுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ணுற டீமாக தான் அமையும். ஸோ அந்த டீம் ஃபுல்லாமே ஒரு சைபர் அந்த பேஸ்டு ஒரு டீமாக இருக்கலாம். ஏன்னா வந்து சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல பாம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு சீனில் வந்து இவங்க வச்சு தான் அந்த பாம்பை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீனை அமையும்னு நான் நினைக்கிறேன். நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வில்ல வந்து எல்லாருமே வந்து மோகன் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் வில்லன் பயங்கரமான வில்லன் அது வந்து கண்டிப்பாக மோகனாக இருக்க முடியாது. இந்த மூவியை பொறுத்தவரைக்கும் ஒரு பயங்கரமான வில்லன் வந்து அவரோட பையன் விஜய் மட்டும்தான். ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து சரியாக டீகோட் பண்ணலாம். அதை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சீனை பொறுத்த வரைக்குமே அவர் சொல்கிறது நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ. அதாவது ஒரு ஹீரோ கிட்ட வந்து இந்த வார்த்தை கண்டிப்பாக வரவே வராது. ஒரு வில்லன் கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அதுவுமே வந்து அவர் எங்கேருந்து பேசுகிறாருன்னா ஐபிஎல் நடக்கிற ஒரு பிளேஸ்லேருந்து தான் பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் கையிலையும் வாக்கி டாக்கி இருக்குது. கிளைமேக்ஸில் விஜய் கையிலையும் வாக்கி டாக்கி இருக்கும். அதே மாதிரி பிரேம்ஜி கையிலையும் வாக்கி டாக்கி இருக்கும். ஸோ இது வந்து அவர் பாம்பு வச்ச இடத்த குறிப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியுது. சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்க. இங்கே சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போகிறாங்கன்றது வந்து தெளிவாக சொன்னாலுமே அது வந்து சேப்பாக் ஸ்டோரின்றது நம்ம எல்லாரோட ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. எவ்வளோ வயசான என்னையா
லயன். ஸோ சேப்பாக் ஸ்டேடியம்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்டுமே மோஸ்ட்லி வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தோட அந்த மேல் பகுதியில் தான் நடக்கின்றது ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு. அந்த மேல் பகுதியில் வந்து எப்பவுமே வந்து விஜயை மட்டும் தான் காமிக்கிறாங்க. அந்த ஆப்போசிட் பர்சன் யார் சண்டை போடுறாங்கன்றது தெரியல. அந்த சேப்பாக் ஸ்டேடியம் போல் வேறு யார் இருக்கிறான்றது நம்ம போக போக அடுத்த ஃப்ரேமில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தில் விஜய் கூட சண்டை போடுறது கண்டிப்பாக ஒரு பையனாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அதே சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு பையன் அவரோட சன்னாக மட்டும்தான் இதில் தெரியுது. இந்த ஃப்ரேமில் அஜ்மலில் கண்டிப்பாக ஒரு வில்லனாக தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி கேங்கில் இருந்த அஜ்மல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் வெளியே போயிருப்பார். அவர் யார்கிட்ட பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட பையன் அவர்கிட்ட தான் பேசுகிறாருன்றது அவரோட ஆக்ஷன் மூலிமா இந்த ஃப்ரேமில் நம்மளுக்கு தெரிய வருது. மேபி இந்த சீன் வந்து ஒரு விஜய்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சீனாக இருக்கலாம். வைபவும் இந்த மூவியில் ஒரு முக்கியமான பார்ட் தான் நினைக்கிறேன். லைக் வந்து பாம் எடுத்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது, இல்லைனா வந்து சென்னை அட்டாக் அவர் தான் வந்து பிளான் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சீன் வைக்கலாம். எலெக்ஷன் நடந்த டைமில் அவர் ஓட் போட்ட சிம்பிள் கூட இன்னும் ஏஜிஎஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக மெட்ரோ ட்ரெயினில் அவர் பையன்கிட்ட ஆக்சுவலாக அது பையன் கூட தான் சண்டை போட்டுருக்காரு. அவர் பையன் கூட சண்டை போடும்போது ஏஜிஎஸ் அவங்களோட போஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயினில் ஒட்டியிருக்காங்க. காந்தியே வேஷம் போட்டு காந்தி வேஷம் போட்டு வரா அப்படின்னு மோகன் சொல்கிற ஒரு விஷயத்தில் ஆக்சுவலாக வந்து விஜயகாந்துக்கு ஒரு ரோல் கண்டிப்பாக இந்த ஒரு சீனில் விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டில் வரலாம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக பேங்காக்கில் விஜய் ஸ்டார்டிங்கில் அவர் சன்னோடு இருக்கார். மேபி அவர் அங்கே ஹையஸ்ட் டேஸ் சன் அங்கே வச்சு பண்ணிவிட்டு இவர் சென்னையில் இருக்கிற மாதிரியும், அது மூலிமா அவரோட சன் அங்கே டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரி ஒரு கேங் கூட வந்து சேர்ந்துருக்கலான்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ட்ரைலர் கட்டில் இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து மிடில் ஆஃப் த ட்ரைலரில் வருது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெங்கட் பிரபு எல்லா படத்துலேயுமே வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு அடுக்கடுக்கான ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பார். ஸோ அது எல்லா படத்துலையும் மோஸ்ட்லி நம்ம பார்த்துருப்போம். சரோஜாவில் பார்த்துருப்போம், மங்காத்தில் பார்த்துருப்போம். இது மாதிரி அடுக்கடுக்கான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இந்த படத்தில் விஜயை வந்து வில்லன், அதாவது அவரோட பையன் வந்து எப்படி வில்லன் ஆகிறான்ற ஒரு சீனாக கூட இது இருக்கலாம். பாருங்கள், இது வந்து ரெட் கலர் காரு. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கார் பக்கத்தில் இருக்கிறது ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்ட ஒரு ஆள். அந்த ப்ரௌன் கலர் ஷர்ட் போட்ட ஆள் வந்து விஜயோட பையன். ஒரு வில்லன் மாதிரியான ஒரு ஃப்ரேம் வந்து இதில் கண்டிப்பாக தெரியுது. இந்த ஹெல்மெட் போட்ட விஜயுமே வந்து மோஸ்ட்லி விஜயாக தான் இருக்கலாம். கிளைமேக்ஸில் எதுவுமே பண்ண முடியாமல் அவரோட பையனே அவரே வந்து சுட்டுக்கொள்கிற மாதிரி ஒரு சீன் வேணும்னா இந்த மூவி மூலிமா வந்து முடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.